வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். பதான்கோட்டில் மேலும் ஒரு தீவிரவாதி சுட்டுக்கொலை. விமானப்படை தளத்தில் தொடரும் தேடுதல். சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத வகையில் தொழில்நுட்பம். அறிவியல் மாநாட்டில் பிரதமர் மோடி வேண்டுகோள். தமிழக அரசு பணியாளர்களுக்கு பொங்கல் போனஸ். முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. தேர்தலில் போட்டியிட பெண்கள் முன்வர வேண்டும். டாக்டர் பாரிவேந்தர் அழைப்பு. பஞ்சாப் மாநிலம் பதான்கோட்டில் பதுங்கியிருந்த மேலும் ஒரு தீவிரவாதியை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். பதான்கோட் விமானப்படை தளத்திற்குள் புகுந்து பெரும் நாச வேலைகளுக்கு திட்டமிட்ட ஜெய்ஷ்-இ-முகமது இயக்கத்தைச் சேர்ந்த தீவிரவாதிகளின் தாக்குதல் நேற்று முறியடிக்கப்பட்டது. தாக்குதலில் ஈடுபட்ட 5 தீவிரவாதிகளும் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த மோதலில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 7 பேர் மரணமடைந்தனர். ராணுவம், தேசிய பாதுகாப்பு படை, விமானப்படை, துணைநிலை ராணுவம் மற்றும் பஞ்சாப் காவல்துறையினர் இந்த தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதனிடையே விமானப்படை தளத்திற்குள் மேலும் 2 தீவிரவாதிகள் பதுங்கியிருக்கலாம் என்பதால் தேடுதல் நடவடிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அங்கு மறைந்திருந்த ஒரு தீவிரவாதி பிற்பகல் 3 மணியளவில் சுட்டுக் கொல்லப்பட்டான். மற்றொருவரை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே பதான்கோட் விமானப்படை தாக்குதல் தொடர்பாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் பிரதமர் மோடியிடம் விளக்கம் அளித்தார். பதான்கோட்டில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் தொடர்பாக தேசிய புலனாய்வு அமைப்பின் விசாரணைக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. ஐஜி அலோக் மிட்டல் தலைமையிலான 12 பேர் அடங்கிய குழுவினர் விசாரணை நடத்துவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பதான்கோட் விமானப்படை தளத்தை புலனாய்வு அமைப்பினர் தங்களது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளனர். பதான்கோட் விமானப்படை தளத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் பற்றி மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசினார். இந்திய உளவுத்துறை முயற்சி இல்லாவிட்டால் தீவிரவாத தாக்குதல் சமாளிக்க முடியாத அளவிற்கு பெரிய அளவில் இருந்திருக்கும் என்று தெரிவித்தார். எல்லை பாதுகாப்பு ஏற்பாடுகளில் குறைபாடுகள் இல்லை என்றும் அவர் கூறினார். शायद यदि इंटेलिजेंस इनपुट न रहा होता तो इससे भी बड़ा कहीं कोई हादसा हो सकता था। असम और बांग्लादेश का जो यह बॉर्डर है, इसमें यहाँ पर भी फेंसिंग में यदि कोई गैप होगा तो उस गैप को भी फिलअप करने की हम लोग कोशिश कर रहे हैं। लेकिन मैं असम वासियों को और साथ ही साथ देशवासियों को भी मैं आश्वस्त करना चाहता हूँ कि भारत की सीमाएं पूरी तरह से सुरक्षित रहेंगी. பதான்கோட் விமானப்படை தளத்தில் நடைபெற்று வரும் தேடுதல் வேட்டையில் இன்று 5வது தீவிரவாதி கொல்லப்பட்டதாக இந்திய உள்துறை செயலர் ராஜீவ் மக்ஷிரி தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் நேற்று இரவே பதான்கோட் தாக்குதல் முடிவுக்கு வந்ததாக தெரிவித்தார். இருப்பினும் பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத வகையில் தொழில்நுட்ப ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். 2 நாள் பயணமாக கர்நாடக மாநிலத்திற்கு வந்த பிரதமர் மோடி இந்திய அறிவியல் மாநாட்டை மைசூரில் தொடக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர் இந்தியா மற்றும் பிற நாடுகளைச் சேர்ந்த அறிவியலாளர்கள் மத்தியில் உரையாற்றுவது மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்தார். புதுமையை கண்டுபிடிப்பதே அறிவியலின் நோக்கமாக இருக்கும் என்று அவர் கூறினார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைப்பதே அரசின் கடமை என்றும் மத்திய மாநில அறிவியல் மையங்கள் கூட்டாக செயல்படுவதை தான் வரவேற்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். global energy demand and result in up to 80% of global greenhouse gas emission. That is why I have placed so much emphasis on smart cities. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மறைந்த மூத்த தலைவர் ஏபி வரதனின் உடல் தில்லியில் நாளை தகனம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர சட்டப்பேரவைத் தேர்தலில் கடந்த 1957ஆம் ஆண்டு சுயேட்சையாக போட்டியிட்டு பரதன் வெற்றி பெற்றார். பின்னர் AITUC அமைப்பின் பொதுச் செயலாளராகவும் தலைவராகவும் உருவெடுத்த பரதன் 1990ஆம் ஆண்டு தேசிய அரசியலுக்கு வந்தார். பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் துணை பொதுச் செயலாளராகவும் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் பதவி வகித்தார். தில்லி மருத்துவமனையில் கடந்த 1 மாதமாக சிகிச்சை பெற்று வந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பரதன் நேற்று காலமானார். அவருக்கு வயது 92. அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, பிரதமர் மோடி உள்பட பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.
தமிழக முதல்வர் ஜெயலலிதா, திமுக தலைவர் கருணாநிதி, மதிமுக பொதுச் செயலர் வைகோ உள்ளிட்ட தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பரதனின் இறுதிச் சடங்குகள் தில்லியில் நாளை நடைபெறும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. பொங்கல் திருநாளை ஒட்டி தமிழக அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு போனஸ் வழங்கப்படும் என தமிழக முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இதுகுறித்து அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். சி-டி பிரிவைச் சேர்ந்த அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 3000 ரூபாய் உச்சவரம்புக்கு உட்பட்டு 30 நாள் ஊதியத்திற்கு இணையான சிறப்பு போனஸ் வழங்கப்படும் என தெரிவித்துள்ள ஜெயலலிதா, ஏ மற்றும் பி பிரிவைச் சேர்ந்த அலுவலர்களுக்கு 1000 ரூபாய் சிறப்பு போனஸ் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி அமைப்பு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவன பணியாளர்களுக்கு போனஸ் மற்றும் சிறப்பு போனஸ் வழங்கப்படுவதுடன் ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்கள், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு பொங்கல் பரிசாக 500 ரூபாய் வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இதனால் அரசுக்கு 326 கோடியே 85 லட்சம் ரூபாய் செலவு ஏற்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான நல்லுறவை கெடுக்கும் நோக்கிலேயே பதான்கோட் விமானப்படை தளத்தில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதாக மத்திய அமைச்சர் கல்ராஜ் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். திருப்பூர் பகுதியில் உள்ள சிறு குறு தொழில் நிறுவனங்களின் ஆய்வு மேற்கொண்ட மத்திய அமைச்சர் கல்ராஜ் மிஸ்ரா இன்று கோயம்புத்தூர் வந்தார். அப்போது செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பதான்கோட் விமானப்படை தள தாக்குதல் விவகாரத்தில் உளவுத்துறை மேல் குற்றம் சுமத்துவது தவறானது என்று தெரிவித்தார். மேலும் உளவுத்துறையின் அறிவுறுத்தலால் தான் தீவிரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுக்க முடிந்ததாகவும் அவர் கூறினார். Intelligence has already given the minute-to-minute information. And therefore we did that. We succeeded to give the reply to the terrorist. And in future we will do. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட பெண்கள் முன்வர வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் அழைப்பு விடுத்துள்ளார். இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மகளிர் அணி கலந்தாய்வு கூட்டம் திருச்சியில் இன்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர், வரும் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் பெண்களுக்கு 50% இடங்கள் ஒதுக்கப்படும் என்று தெரிவித்தார். 117 தொகுதிகளில் பெண்கள் போட்டியிட முன்வர வேண்டும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக் கொண்டார். தேசிய கட்சியானாலும் அல்லது தமிழ்நாட்டைச் சேர்ந்த கட்சிகளாக இருந்தாலும் யாருமே பெண்களுக்கு 50% உரிமை, பொறுப்பு என்ற அந்த தீர்க்கமான முடிவை யாரும் சொன்னது கிடையாது. உங்களுக்கு 117 வாய்ப்புகள் கொடுக்கப்பட இருக்கிறது. ஆக 117 வேட்பாளர்களை நீங்கள் தேர்வு செய்திருக்கலாம். 117 வேட்பாளர் தேர்வு செய்து கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவோம், அது என்னால் முடியும், கொடுக்கிற வாய்ப்பை என்னால் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை தான் வேண்டும். ஆக பெண்களாகி நீங்கள் துணிஞ்சு வாங்க, வாய்ப்பு இருக்கு, உங்கள் சிலர் வெற்றியும் பெறுவீர்கள். இக்கூட்டத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலர் பி. ஜெயசீலன், பொருளாளர் ஜி. ராஜன், முதன்மை அமைப்பு செயலர் எஸ். வெங்கடேசன், துணை பொதுச் செயலர் லீமா ரோஸ், மாநில மகளிரணி செயலர் அமுதா ராஜேந்திரன், துணைச் செயலர் பவுலின், மகளிரணி அமைப்பு செயலர் பத்மா சிவகுமார் உள்பட மகளிரணி பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்த மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், அதனை தடுக்கும் முயற்சியில் காங்கிரஸ் கட்சி ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள ஈத்தாமொழியில் நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சி கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதை தடுக்கும் முயற்சியில் காங்கிரஸ் கட்சியினர் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். அவர்கள் எதற்காக இதில் ஈடுபடுகிறார்கள் என தெரியவில்லை என்று கூறிய அவர், நாளை மறுநாள் அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகரை நேரில் சந்தித்து இது பற்றி பேச உள்ளதாகவும் தெரிவித்தார். ஜல்லிக்கட்டினுடைய உண்மையான நிலையை தெரிந்து கொள்ளாமல் பலர் அதனை விமர்சனம் செய்து விலங்குகளை கொடுமைப்படுத்துகின்ற ஒரு நிலை இருக்கிறது என்று அதனை நடத்தக்கூடாது என்று குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற மிகுந்த கவனத்தோடு கூடிய பார்வையோடு இப்போது இதனை நடைமுறைப்படுத்த முயன்று கொண்டிருக்கின்றோம்.
தமிழகத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கான நிவாரணம் விரைவில் வழங்கப்படும் என்று தகவல் வெளியான நிலையில் இது தொடர்பான மக்களின் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். வடகிழக்கு பருவமழையால் ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் சென்னை அடையாறு, கூவம், பக்கிங்காம் கால்வாய் பகுதியில் உள்ள பெரும்பாலான குடிசை வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. அதேபோல பெரும்பாலான வீடுகள் நீரில் மூழ்கிய நிலையில் விலை உயர்ந்த பொருட்கள் கூட சேதமடைந்தது. இந்த நிலையில் தமிழக அரசு 5000 ரூபாய் நிதி உதவி வழங்க கோரி உத்தரவிட்டது. அதன் பேரில் கணக்கெடுக்கும் பணி தற்போது நிறைவடைந்துள்ள நிலையில் தற்போது தகவல்களை சரிபார்க்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதில் தவறான வங்கிக் கணக்கு முகவரி அளித்தவர்களுக்கு மீண்டும் தகவல்கள் அளிக்கும்படி அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் பெரும்பாலான மக்கள் தகவல் அனுப்ப முடியாத நிலையில் குழப்பமடைந்துள்ளனர். மெசேஜ் செல்லில் வந்தது, படிக்க தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? படித்தவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க, படிக்க தெரியாங்க இங்கிலீஷில் வருது, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? தமிழில் வந்தால் சரி, சில பேர் படிக்கிறாங்க. படிக்காத நடுத்தர மக்கள்லாம் இருக்காங்க, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? அந்த மெசேஜ் புரியாதவும் ஒன்றும் புரியவும் மாட்டேங்குது. சில பேருக்கு அவனுக்கு தெரியவும் மாட்டேங்குது. ஒன்றுமே என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? வீட்டில் வந்து எழுதின்னு போனாங்க, அது என்ன ரெஸ்பான்ஸ்னு கூட ஒன்றுமே தெரியல. பேங்க்கில் போனாக்கா அதில் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் எங்கே எழுதினீங்களோ அங்கே போய் பாருன்னு சொல்கிறாங்க. பொங்கலுக்குள்ளே அனுப்பிச்சிட்டா நல்லாயிருக்கும். தைப்பொங்கல் திருநாள் நெருங்கி கொண்டிருக்கும் நிலையில் பொங்கலுக்கு முன்னதாக 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் விரும்புகின்றார்கள். இந்த நிலையில் இதுவரை தகவல்கள் அளிக்காதவர்கள் வட்டாட்சியர் அலுவலகங்களில் தகவல்களை அளிக்குமாறு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் சையது. மக்களை பற்றி கவலைப்படாத அதிமுக அரசு, வைகோ குற்றச்சாட்டு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆண்டாக 2016 அமையும் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். திருச்சியில் பார்க்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் சங்க வளர்ச்சிக்கு பாடுபட்ட என் வேலாயுதம் என்பவரை தலைவராக நியமித்து சிறப்பு தீர்மானத்தை முன்மொழிந்தார். இந்த தீர்மானம் உறுப்பினர்கள் ஆதரவுடன் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய டாக்டர் பாரிவேந்தர் தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக 2016 அமையும் என்று தெரிவித்தார். தற்பொழுது தேர்தல் நேரம் என்பதால் ஊழல் கட்சிகளை அப்புறப்படுத்தி மாற்றத்தை கொண்டுவரக்கூடிய தேர்தலாகவும் இது அமையும் என்று டாக்டர் பாரிவேந்தர் கூறினார். 2016 என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டிற்கு ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு ஆண்டு. அது ஆட்சி மாற்றமாக இருக்கலாம். இந்த தேர்தல் தமிழ்நாட்டில் ஊழல் கட்சிகள் ஆளுகிற அவர்களெல்லாம் அப்புறப்படுத்துகிற ஒரு மாற்றத்தை கொடுக்கிற தேர்தலாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நம் மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். பின்னர் நிறைவுரையாற்றிய டாக்டர் பாரிவேந்தர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இளைஞர்களை சந்திக்க இருப்பதாக தெரிவித்தார். தேர்தலில் பங்கு பெற இளைஞர்களுக்கு அழைப்பு விடுக்க இருப்பதாகவும் அவர் கூறினார். நான் கட்சியின் சார்பாக சுற்றுப்பயணம் வர இருக்கிறேன். அதன் மூலமாக ஒரு மாவட்டத்திற்கு 1000 பேர் இளைஞர்களை தேர்ந்தெடுத்து, மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை என்னுடைய செயல்களை பதிவு செய்து வைத்துக்கொண்டு தேவைப்படுகிற போது எந்த நேரத்திலும் அழைக்கிற ஒரு நிலைமை வர வேண்டும். அதன் மூலமாக இளைஞர்கள் என்னோடு நெருக்கமாக வேண்டும். அதன் மூலமாக தேர்தல் தலைவர்கள் சுற்றி ஓடி நல்ல வேலை செய்வார்கள். அவர்கள் இருந்தால் போதும், அதோடு நீங்கள் அவர் துணை நின்றால் போதும், நிச்சயமாக நாம் அடைகிற அந்த வெற்றியை பெற முடியும். பார்க்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டத்தில் 2016 சட்டப்பேரவை தேர்தல் குறித்த முடிவுகளை எடுக்கும் முழு அதிகாரத்தையும் டாக்டர் பாரிவேந்தருக்கு அளிப்பது என்றும் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் நிவாரண உதவிப் பொருட்கள் வழங்கியதற்கு பாராட்டு தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்க தலைவர் என் வேலாயுதத்திற்கு பாராட்டு தெரிவிப்பது என்பன உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் பார்க்கவகுல முன்னேற்ற சங்க மாநில பொதுச் செயலர் ஆர் சத்யநாதன், இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலர் பி ஜெயசீலன், பொருளாளர் ஜி ராஜன், முதன்மை அமைப்புச் செயலர் எஸ் வெங்கடேசன் மற்றும் பார்க்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் என பலர் பங்கேற்றனர்.
அதிமுக அரசு மக்களை பற்றி கவலைப்படாமல் தான் தோன்றித்தனமாக செயல்பட்டு வருவதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூரில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் ஊழல் குற்றச்சாட்டால் திமுக ஆட்சியை இழந்ததாக தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களையும் அவர்களுடைய துன்பங்கள் பற்றியும் அதிமுக அரசு கவலைப்படவில்லை என்றும் வைகோ குற்றம் சாட்டினார். துன்பப்படுகிற மக்களை பற்றிய கடுகளவு அக்கறையோ பொறுப்புணர்ச்சியோ எதுவுமே இல்லாத ஒரு மக்கள் விரோத ஆட்சி தான் ஜெயலலிதா ஆட்சிங்கிறதுக்கு சரியான உதாரணம். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை வரும் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக விடுவிக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை நேரில் சந்தித்து வலியுறுத்த உள்ளதாக தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் கும்பகோணத்தில் நடைபெறவுள்ள மகாமகத்திற்கு என கூடுதல் சிறப்பு ரயில்களை இயக்க கோரி நாளை மத்திய ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபுவை நேரில் சந்தித்து வலியுறுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு முறையான அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தடை இருந்தால் அதை தகர்த்தெறிய வேண்டும். முறையாக சரியாக சட்டப்படி ஜல்லிக்கட்டு பாதுகாப்போடு நடைபெறக்கூடிய நிலையை மத்திய அரசு உறுதியோடு ஏற்படுத்த வேண்டும். இதுதான் மக்களுடைய நிலை. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அதற்கு துணை நிற்கிறது. ஜல்லிக்கட்டு நடத்துவது தொடர்பாக திமுக தலைவர் கருணாநிதி மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக திமுக எம்பி கனிமொழி கூறியுள்ளார். திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலர் சுப வீரபாண்டியன் எழுதிய 2 நூல்களின் வெளியீட்டு விழா திருப்பூரில் இன்று நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய கனிமொழி ஜல்லிக்கட்டு பிரச்சினையில் மாநில அரசு சரியான வழிமுறைகளை பின்பற்றியிருந்தால் இந்த தடை ஏற்பட்டிருக்காது என்று தெரிவித்தார். கூட்டணி பற்றி தேர்தல் நேரத்தில் கட்சி தலைமை முடிவெடுக்கும் என்றும் கனிமொழி குறிப்பிட்டார். கூட்டணி என்பது தேர்தலில் பல தேர்தல்களை நாம் பார்க்கக்கூடிய ஒன்றுதான். கூட்டணி என்பது தேர்தல் வருவதற்கு முன்னால் தான் கூட்டணி என்ன என்று முடிவாக முடியும். அது தலைவர்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மதுரையில் மக்கள் நலக் கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த வலியுறுத்தி அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் வாடிவாசல் அருகே மக்கள் நலக் கூட்டணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 200க்கும் அதிகமானோர் பங்கேற்று மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மேலும் அரசு நடவடிக்கை எடுக்க தவறினால் தமிழகம் முழுவதும் மாபெரும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் கூட்டணியினர் தெரிவித்தனர். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி திருச்சி அருகே கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. திருச்சி உத்தமர்சீலி கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் திருச்சி கல்லணை சாலையில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி மறியலில் ஈடுபட்டனர். பொங்கல் திருநாளுக்குள் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அனுமதி கிடைக்காவிட்டால் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். தூத்துக்குடியில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் 257வது பிறந்த நாளை முன்னிட்டு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் உள்ள அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் வெள்ளையர்களுக்கு எதிராக போரிட்டு வீரமரணம் அடைந்த பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் 257வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சியில் உள்ள வீரபாண்டிய கட்டபொம்மனின் நினைவு கோட்டையில் உள்ள வீரபாண்டிய கட்டபொம்மனின் முழு உருவ சிலைக்கு கட்டபொம்மனின் நேரடி வாரிசுகள் உட்பட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வீரமங்கை என்று போற்றப்படும் வேலுநாச்சியாரின் 286வது பிறந்த நாள் விழாவையொட்டி சிவகங்கையில் உள்ள அவருடைய சிலைக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. விடுதலை போராட்டத்தில் வெள்ளையர்களை எதிர்த்து முதல் குரல் கொடுத்த பெண் போராளியாக போற்றப்படும் வீரமங்கை வேலுநாச்சியார் சிவகங்கையை 1780ஆம் ஆண்டு முதல் 1796ஆம் ஆண்டு வரை ஆட்சி செய்தார். வேலுநாச்சியாரின் 286வது பிறந்த நாளான இன்று சிவகங்கையில் உள்ள அவருடைய நினைவிடத்தில் அரசு சார்பில் விழா நடத்தப்பட்டது. இதில் அமைச்சர்கள் கோகுல இந்திரா, உதயகுமார், எம்எல்ஏ குணசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வேலுநாச்சியார் அறக்கட்டளையைச் சேர்ந்தவர்களும் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அரசு விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் பெருமக்களிடம் வேலுநாச்சியாரின் பிறந்த தினத்தை வீர மங்கைய தினமாக அறிவிக்க வேண்டும் என்றும் வீர தீர விருதுகள் வழங்கும் தமிழக அரசு வீரப்பேரரசி வேலுநாச்சியாரின் பெயரில் வீர தீர விருதுகள் வழங்க வேண்டும் என்றும் மிகப்பெரிய கோரிக்கையாக வேலுநாச்சியார் அறக்கட்டளையின் சார்பாக வைத்துள்ளோம்.
தஞ்சாவூரில் உள்ள மூத்த குடிமக்கள் பேரவை சார்பில் அரசு சேவை இல்ல மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் திரளானோர் கலந்து கொண்டு கொண்டாடி மகிழ்ந்தனர். தஞ்சாவூர் மூத்த குடிமக்கள் பேரவை சார்பில் ஆண்டுதோறும் சமூக நலத்துறையைச் சேர்ந்த ஆதரவற்றோர் சேவை இல்லத்தில் சமத்துவ பொங்கல் வழக்கமாக நடைபெற்று வருகிறது. அரசு சேவை இல்ல மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழாண்டிற்கான விழாவை ஒட்டி பள்ளி மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. விழாவிற்கு தலைமை வகித்த மூத்த குடிமக்கள் பேரவை தலைவரும் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைமை நிலைய பேச்சாளருமான ஆதி நெடுஞ்செழியன் போட்டியில் வென்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். அனாதை குழந்தைகள், தாய் தந்தை அற்றோர், அதுபோல் ஆதரவற்றோர் என்று பலதரப்பட்ட மாணவிகளுக்கு இங்கே சிறப்பு கல்வி வழங்கப்படுகிறது. ஆண்டுதோறும் இந்த மூத்த குடிமக்கள் பேரவை அவர்களுக்கு ஏற்ற போட்டிகளை வைத்து பரிசு வழங்குவது. இந்த மாணவ செல்வங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து பல பரிசுகளை வழங்கி வருகிறோம். வருஷம் வருஷம் சமத்துவ பொங்கல் மூத்த குடிமக்களால் நடத்தப்படுது. எங்களுக்கு நிறைய போட்டிங்கெல்லாம் வைப்பாங்க. அதில் நாங்கள் கோல போட்டியில் கலந்துருக்கோம். இதில் நாங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கோம். நாங்கள் வருஷம் வருஷம் இந்த மாதிரி நடத்தணும்னு கேட்டுக்கிறோம். நீலகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் கேரட் விளைச்சல் குறைந்துள்ளதால் விலையும் வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலைக்கு அடுத்தபடியாக மலைப்பயிர்களான கேரட், உருளைக்கிழங்கு, பீட்ரூட் போன்ற காய்கறிகள் அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. கடந்த மாதம் நீலகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் கேரட் உள்ளிட்ட மலைப்பயிர்கள் பெரும் சேதமடைந்தன. இதையடுத்து மேட்டுப்பாளையம் சந்தைக்கு கேரட் வரத்து குறைந்துள்ளதால் விலையும் அதிக அளவாக உயர்ந்துள்ளது. இதனால் 1 கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட கேரட் தற்பொழுது 80 முதல் 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. கேரட் விலை அதிகரித்துள்ள நிலையில் விவசாயிகள் தற்பொழுது கேரட் அறுவடை செய்வதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். உற்பத்தி கம்மியானது மார்க்கெட்டில் பற்றாக்குறையானதுனால இந்த விலை அதிகமாக இருக்குது. கேரட் மினிமம் 30 ரூபா, 30-35 ரூபா போயிட்டு இப்போ 100 ரூபா வரைக்கும் டச்சாக இருக்குது. இது காரணம் பற்றாக்குறை தான். இப்போ வியாபாரிகளுக்கு எங்கள் மாதிரி இருக்கிற வியாபாரிகளுக்கும் சில்லறையில் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கும் கொஞ்சம் பாதிப்பாக தான் இருக்குது. வடகிழக்கு பருவமழை காரணமாக கடந்த டிசம்பர் மாதம் இதே நாளில் கொட்டி தீர்த்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் சென்னை மாநகரமே தத்தளித்தது. வெள்ள பாதிப்பில் இருந்து மக்கள் மீண்டு வரும் நிலையில் கடந்த மாதம் நேரிட்ட பாதிப்பு மற்றும் தற்போதைய சூழலை திரும்பி பார்ப்போம். 2015 டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரை பெய்த தொடர் கனமழை காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்ட மக்களின் வாழ்க்கையையே புரட்டி போட்டது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து அளவுக்கு அதிகமாக தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் குடியிருப்பு பகுதிகளில் முதல் தளம் வரை வெள்ளம் சூழ்ந்ததால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்தனர். சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன போக்குவரத்துக்கு பதிலாக படகு போக்குவரத்து காணப்பட்டது. மின் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் மக்கள் இருளில் தவிக்கும் நிலைமை ஏற்பட்டது. பாதிக்கப்பட்ட மக்களை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் தீயணைப்பு படையினரும் மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்தனர். முடிச்சூர் பகுதியில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்து தற்போதைய சூழல் குறித்தும் விரிவான தகவல்களை பார்க்கலாம். தற்போது நாம் இருப்பது தாம்பரம் அருகில் முடிச்சூர் பகுதி. மழை வெள்ளத்தால் அதிகமான பாதிக்கப்பட்ட பகுதி முடிச்சூர் பகுதியாகும். இந்த பகுதிகளில் பல குடியிருப்பு பகுதியில் முதல் தலைமுறை தண்ணீர் தேங்கியதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் சிக்கி தவித்து வந்தனர். இவர்களை முப்படை வீரர்களுடன் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் இணைந்து மக்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் சென்றனர். தற்போது இந்த பகுதியில் தரைப்பாலம் உடைந்திருந்ததால் மரக்கட்டையில் பாலங்கள் அமைக்கப்பட்டு போக்குவரத்து நடைபெற்று வருகின்றன. இருப்பினும் தங்களுக்கு முழுமையான நிவாரணம் கிடைக்கவில்லை என்பது இந்த பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. அடையாறு ஆற்றில் ஆர்ப்பரித்து ஆக்ரோஷமாக காசி தியேட்டர் அருகே உள்ள பாலத்தை குலுங்கச் செய்தது குறித்தும் தற்போதைய சூழல் குறித்தும் விரிவான தகவல்களை காணலாம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது ஈக்காட்டு தங்கள் காசி தியேட்டர் அருகே உள்ள மேம்பாலம். ஏற்கனவே பெய்த மழையினால் தரைப்பாலம் மூழ்கடிக்கப்பட்டு வெள்ளம் சென்று கொண்டிருந்த நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து அளவுக்கு அதிகமான தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் மேம்பாலத்தை ஒட்டி தண்ணீர் சென்று கொண்டிருந்தது. இதனால் மேம்பாலம் ஆடத் தொடங்கியது. இதனால் வாகன போக்குவரத்துமின்றி மக்களையும் நடமாட விடாமல் போலீசார் தடுத்திருந்தனர். தற்போது வெள்ளம் வடிந்த நிலையில் தரைப்பாலம் முழுவதும் சிதிலமடைந்து போக்குவரத்து பயன்பாட்டுக்கு இன்று காணப்படுகிறது. இதனால் மேம்பாலத்திலிருந்து வாகனங்கள் மிகுந்த சிரமத்துடன் பயணிக்க தொடங்கின. இதனால் போக்குவரத்து இடையூறு அதிகமாக ஏற்பட்டதால் போலீசார் இந்த தரைப்பாலத்தில் 2 சக்கர வாகனங்களை மட்டும் தற்போது அனுமதித்துள்ளனர். கட்டுக்கடங்காத வேகத்தினால் சைதாப்பேட்டை மேம்பாலத்தை தாண்டி ஓடியது குறித்தும் தற்போதைய சூழல் குறித்தும் பார்க்கலாம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருப்பது சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே உள்ள மேம்பாலம். இந்த பாலத்தில் அடையாறாற்றில் வெள்ளம்
பாலத்தை தடுப்புகளை உடைத்துக்கொண்டு மேல்நோக்கி சென்றதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. குறிப்பாக கிண்டியிலிருந்து அண்ணா சாலை செல்லும் வழியில் இருசக்கர வாகனங்கள் உட்பட எந்த ஒரு வாகனத்தையும் போலீசார் அனுமதிக்காததால் போக்குவரத்து தடைப்பட்டு கிடந்ததால் மக்கள் இக்கரையிலிருந்து இக்கரையிலிருந்தும் தங்கள் உடமைகளை தூக்கி கொண்டு பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று கொண்டிருந்தனர். தற்போது இந்த பாலத்தில் வெள்ளத்தினால் உடைப்பட்டு கிடந்த தடுப்புகளில் மணல் மூட்டையை மட்டுமே வைத்து சீரமைப்பு பணி செய்துள்ளனர். மேற்கொண்டு எந்த பணியும் நடக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து மழை வெள்ளத்தினால் ஆற்றின் கரையோரங்களில் அதிக அளவு மணல் திட்டு காணப்படுகிறது. இதனால் இப்பகுதிகளில் மீண்டும் குடிசைகள் அமைத்து ஆக்கிரமிப்பு பணிகள் நடைபெற்றுள்ளன. பாதிப்பில் இருந்து மெல்ல மெல்ல மீண்டு வரும் மக்களின் கருத்துக்களை தருகிறார் நமது செய்தியாளர் முருகேசன். நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடங்களெல்லாம் மழைநீர் நமக்கு இன்று அடையாளம் காட்டியுள்ளன. இந்த இடங்களை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வந்தாலும் எதிர்காலத்திலும் ஆக்கிரமிப்புகள் நடைபெறாத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மக்களின் எண்ணமாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக முடிச்சொல்லிருந்து ஒளிப்பதிவாளர் மகேஸ்வரன், ஆர். முருகேசன். குர்திஷ் படையினர் மீது ராணுவம் தாக்குதல், நகரை விட்டு திரளான மக்கள் வெளியேற்றம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். துருக்கி நாட்டின் சிஸ்ரே பகுதியில் உள்ள குர்திஷ் படை இலக்குகள் மீது துருக்கி ராணுவத்தினர் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதியை விட்டு மக்கள் வெளியேறி வருகின்றனர். துருக்கியின் தென்கிழக்கு பகுதியில் வாழ்ந்து வரும் குர்து இன மக்களின் விடுதலைக்காக கடந்த பல ஆண்டுகளாக குர்திஷ் படையினர் துருக்கி ராணுவத்திற்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடி வருகின்றனர். நேற்று முன்தினம் ராணுவத்தைச் சேர்ந்த 15 பேரை குர்திஷ் படையினர் கொன்றதாக ராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர். இதனால் குர்து இன மக்கள் வாழும் சிஸ்ரே பகுதியில் உள்ள குர்திஷ் இலக்குகள் மீது ராணுவத்தினர் தொடர் தாக்குதல்கள் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். சென்னை ஓபன் போட்டி தனக்கு சவால் நிறைந்த போட்டியாக அமையும் என இந்திய டென்னிஸ் வீரர் லியாண்டர் பயஸ் குறிப்பிட்டுள்ளார். தெற்காசியாவின் ஒரே போட்டியான சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு விளையாட்டு ஆணைய மேம்பாட்டு திடலில் நாளை தொடங்குகிறது. இந்த போட்டியில் இரட்டையர் பிரிவில் கலந்து கொள்ளும் லியாண்டர் பயஸ் ஸ்பெயினின் மார்ஷல் கிறிஸ்னோடன் இணைக்கிறார். லெஜெண்டரி குரூப்பின் உலகளாவிய விளம்பர தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பயஸ் சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசினார். 9 தலைமுறையினருடன் ஒற்றையர் பிரிவிலும் 8 தலைமுறையினருடன் இரட்டையர் பிரிவிலும் விளையாடி திறமை பெற்றிருப்பதாக பயஸ் குறிப்பிட்டார். Stan is one of the best tennis players in the world today. So to play against him in the first round in the Chennai Open is a great opportunity to challenge each other. Tennis is such a competitive sport. The margins between winning and losing is just the right shot at the right time. It could be one shot. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பத்தான்கோட்டில் மேலும் ஒரு தீவிரவாதி சுட்டுக் கொலை. விமானப்படை தளத்தில் தொடரும் தேடுதல். சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத வகையில் தொழில்நுட்பம். அறிவியல் மாநாட்டில் பிரதமர் மோடி வேண்டுகோள். தமிழக அரசு பணியாளர்களுக்கு பொங்கல் போனஸ் முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. தேர்தலில் போட்டியிட பெண்கள் முன்வர வேண்டும் டாக்டர் பாரிவேந்தர் அழைப்பு. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.